ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா இட்லி கடை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இட்லி கடை இந்த படம் தனுஷை இயக்கி தனுஷை நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நிறையா ஃபீல் குட் மூமெண்ட்லாம் அந்த படத்தில் நிறையா இருந்துச்சு. அதனாலே இந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சு. அதுவும் இல்லாமல் எமோஷ்னலாக நிறைய இடத்துல எனக்கு ஒர்க் ஆச்சு. அதனால தான் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, தனுஷோட அப்பா ராஜ்கரன் ஹோட்டல் வச்சுருக்காங்க, இட்லி கடை வச்சுருக்காங்க. அந்த இட்லி கடையில் நல்லா டேஸ்ட்டாக நல்ல வியாபாரம் நடக்குது. தனுஷுக்கு இதை பெரிய பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. ஆனால் அவங்க அப்பா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மீதி கடை ஓப்பன் பண்ணுறதெல்லாம் யார் சம்மப்பா அப்படிங்கிற மாதிரி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் தனுஷ் வெளியூருக்கு போய் அங்கே சம்பாதிக்கலான்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கடை. இந்த படத்தில் எனக்கு மெயினாக பார்த்திபன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பார்த்திபனோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர், அருண் விஜய், ராஜ்கிரண், அதுக்கப்புறம் சமுத்திரகனி, சத்யராஜ், இந்த மாதிரி நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. அதுலேயும் எனக்கு இதில் அருண் விஜயோட கேரக்டர் அருண் விஜயை பார்க்குறப்பெல்லாம் கோவம் தான் வரும். அருண் விஜயோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில இடத்துலலாம் லேக் அடிச்சிச்சு. பட் இருந்தாலும் அது கிளைமேக்ஸில் அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா கிளைமேக்ஸில் சூப்பராக போய் கிளைமேக்ஸில் முடித்தாங்க. கிளைமேக்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு கோட் லைனை எடுத்து அதை எண்டிங் வரைக்கும் கொண்டு போய் சூப்பராக முடித்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் நான் ஒரு பெஸ்ட்டு மியூசிக் சொல்லணும். அதுலேயும் ப்ரீ இன்ட்ரோலுக்கு முன்னாடிலாம் ஒரு பாட்டு வரும். அந்த சீன்லாம் விஷுவல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இட்லி ரெடி பண்ணுற விஷுவல், நிறைய விஷுவல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயினி நித்யா மேனன் அவங்களும் நிறைய இடத்துல சூப்பராக இருந்துச்சு. நித்யா மேனன் நடிக்கிற படம் எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்குது. அதில் இதுவும் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரோலை தான் கொடுத்துருக்காங்க. அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சமுத்திரகனி அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மொத்தத்தில் நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த ஒரு 18+ கண்டென்ட்டும் கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் ஃபேமிலியோட, அதாவது உங்கள் பேரண்ட்ஸோட, 2K கிட்ஸுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிறது கஷ்டம். மற்றபடி ஏபி ஆடியன்ஸுக்கெலாம் சூப்பராக கனெக்ட் ஆகும். தாராளமாக பாருங்கள். இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஸ்ட்ரீம் ஆகுது. இதோட ரன்னிங் டைம் 2 hours 21 minutes தான். அதனால் எந்த ஒரு இடத்துலையும் செகண்ட் ஹாஃபில் மட்டும் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது அளவுக்கு தெரிஞ்சுக்காது. நீங்கள் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். இந்த படத்துக்கு நாங்களும் எங்கள் டீமுக்கு கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்குறோம். தேங்க்யூ.